ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போனால் தமிழ் தலைவாஸ் vs பெங்களூர் புல்ஸோட ப்ரிவ்யூ தான் பண்ண போகிறோம். தமிழ் தலைவாஸ்க்கு அடுத்த போட்டி பெங்களூர் புல்ஸ் கூட மோத போகிறாங்க. கண்டிப்பாக வெற்றி தேவைங்க. இந்த போட்டி தோத்துட்டோம்னா தமிழ் தலைவாஸ் பிளே ஆஃப் கனவை மறந்துட வேண்டியதான். மறக்காம வீடியோக்குள்ளே போகிறோம்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு விலைக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் தலைவாஸ் ஏற்கனவே 5 தோல்வி தொடர்ச்சியாக மொத்தம் 2 வெற்றி எடுத்திருக்காங்க, 6 தோல்வி இருக்குது. இதுக்கப்புறம் நாளைக்கு 9வது மேட்ச் விளையாடுறாங்க. கண்டிப்பாக ஜெயிச்சாகணும். ஜெயிச்சுட்டு 1 வீக் பிரேக் இருக்குது, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தமிழ் தலைவாஸ் நல்லா விளையாடணும். கண்டிப்பாக நாளைக்கு போட்டி முக்கியமான போட்டிங்க. ஏன்னா பெங்களூர் புல்ஸ் அவ்வளோ ஒன்றும் சுமாராக விளையாடிட்டு இருக்காங்க. நம்ம ஒன்றும் இல்லைங்க, கன்யூஸாக ஒரு 3 போட்டி ஜெயிச்சோம்னா போதும், நம்ம ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடலாம். தமிழ் தலைவாஸ் டாப் 6 வந்துடலாம். அதுக்கு நாளைக்கு போட்டி முக்கியம். பெங்களூர் புல்ஸில் பார்த்தோம்னா பரத் அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லை, ஹைட்டை வச்சு தான் பாயிண்ட் எடுக்கிறாரு. போனஸ் தான் நிறைய ட்ரை பண்ணுறாரு. அவர் எப்பவுமே தமிழ் தலைவாஸ் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா போனஸ் போடையில் டேக்கிள் பண்ணுறது இல்லைங்க, போனஸ் போட்டதுக்கப்புறம் டேக்கிள் பண்ணுறாங்க. அதுதான் தப்பு. எப்பவுமே போனஸ் போட்டோன்னே டேக்கிள் பண்ணணும், போட வரையில் டேக்கிள் பண்ணால் அந்த அளவுக்கு கார்னர் அந்தளவுக்கு டேக்கிள் பண்ணோன்னே கவர் டிஃபெண்டர் கவர் கொடுக்கணும். அதுதான் மெயின். அது தமிழ் தலைவாஸ் அந்தளவுக்கு குயிக்காக அது குயிக் பண்ணணும். அபிஷேக் போல வேறு சேஞ்சு நான் எதிர்பார்க்குறேன் பிளேயிங் ஸ்டார்டிங் 7ல். அதே மாதிரி நரேந்தர் ஸ்டார்டிங் 7லேயே கன்யூ பண்ணணும். போன டைம் நல்லா கான்ஃபிடன்ஸில் இருப்பார். அஜிங்கிய பவர் இருக்காது. தேர்ட் ரைட்ரு தயவு செஞ்சு அந்த தேர்ட் ரைடர் பிரச்சனையை முடிச்சு விடுங்க. ஒன்று யாராவது ஹிமாச்சு சிங் ரைட்டு நல்லா பண்ணியிருக்காரு, அவருக்கு சான்ஸ் தரீங்களா? தொடர்ச்சி அவருக்கு சான்ஸ் தாங்க. இல்லை மாசானுமுத்து கொண்டு வரீங்களா, அவருக்கு சான்ஸ் தரீங்க தாங்க. இல்லை சதீஷ் கொண்டு வரீங்களா, சான்ஸ் தரீங்களா தாங்க. இல்லை நித்தினு ஜித்தின்னு 2 ரைடர் இருக்காங்க, அவங்களும் நல்லா பண்ணியிருக்காங்க ரீசெண்டாக. ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொருத்தர் இறக்கிட்டு இருந்தால் என்னென்ன எனக்கும் புரியல. ஒருத்தர் நம்பி இறக்குறீங்கன்னா அவர் கன்யூஸாக சான்ஸ் கொடுங்க. இதெல்லாம் தமிழ் தலைவாஸ் தப்பு. அதே மாதிரி பெங்களூர்லேயும் கார்னர்ஸ் அம்மனு கொஞ்சம் ஃபார்மில் இல்லை. அதே மாதிரி அவங்க கார்னர்ஸ் அந்தளவுக்கு ஃபார்மில் இல்லாமல் இருக்குது. கவாடி சுர்ஜித் நிறைய பாயிண்ட் எடுத்து தர்றாரு, சில டைம் அவசரப்படுறாரு டேஷ் அடிக்கு போய். அவங்க டீமும் அப்புறம் நிரஞ்சல் நர்வால் ஒரு ஆல்ரவுண்டர் போனஸ் மட்டும் தான் நேற்று போட்டிருக்காரு ஃபார்ம்லேருந்து அதே மாதிரி விகாஸ் கண்ட்ரோல் அப்போதைக்கு சில மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுறாரு, சில மேட்ச் ரொம்ப சொதப்புறாரு. இது மாதிரி பெங்களூருக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி டைமில் தமிழ் தலைவாஸ் ஸ்டார்டிங் 7 ஃபிக்ஸ் பண்ணுங்க. 2 ரைட்டு கன்ஃபார்ம். மெயின் ரைட்டு நரேந்தர், அஜிங்கிய பவர் கன்ஃபார்ம். தேர்ட் ரைட்ரு தயவு செஞ்சு ரைட்ரு யார் எடுக்கிறீங்களோ கன்யூஸாக சான்ஸ் தாங்க, அவங்க தேர்ட் ரைட்ரு. டிஃபென்ஸு கார்னர் பார்த்தோம்னா சாகர் போன மேட்ச் ஆடல. பட் இந்த மேட்ச் சாகர் ஆடிட்டு அவர் கேப்டன்ஷிப் ரோல் எடுத்தார். இந்த ஈரான் டிஃபெண்டர் அவர் கவரில் ஆட வைக்கலாம் அபிஷேக் பொசிஷனில் எனக்கு தோணுது. மோகித் நல்லா பண்ணியிருக்காரு, ஒரு பிரேக்லேருந்து வந்திருக்காரு மோகித். அதுக்கப்புறம் இந்த பக்கம் சாயல் குலியா. இது மாதிரி ஒரு காம்பினேஷனில் போனால் டிஃபென்ஸும் ஸ்ட்ராங் ஆகும், ரைடும் ஸ்ட்ராங் ஆகும். முக்கியமாக லீடர்ஷிப் குவாலிட்டி சேஞ்ச் பண்ணும். அஜிங்கிய பவருக்கு தரலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா அஜிங்கிய பவர் தான் இருந்தார். கம்பேக் பண்ணையில் சாகருக்கு இன்ஜுரி ஆகி நல்லா பண்ணார், ஒவ்வொருத்தர் கூட பேசினார். அவர் அந்த பொறுப்பெடுத்து விளையாடினார். இல்லை அந்த ஈரான் டிஃபெண்டருங்க போன மேட்ச் நீங்கள் யார் பார்த்தீங்கன்னா இல்லை, ஒவ்வொரு ரைடர் போய் பேசுகிற ரைடர் கூட நீங்கள் போயிட்டு அட்டாக் பண்ணி இவர் அட்டாக் பண்ணு, நம்ம இப்படி விளையாடலாம்னு சொல்லி கண்ட்ரோல் பண்ணுறாரு. டிஃபென்ஸ் யூனிட்டி கண்ட்ரோல் பண்ணாரு, ரைடிங்லி கண்ட்ரோல் பண்ணார். என்னதான் எங்கே இருந்தாலும், ஏன்னா ஈரான்கார் நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட்லேயே இவங்கெல்லாம் பொறுப்பெடுத்து செய்வாங்க. ஒவ்வொரு டைம் போய் பேசுவாங்க. எப்பவுமே அந்த ஈரான் அந்த கபடி ரொம்ப அதிகமாக லவ் பண்ணுவாங்க. எப்படின்னா ஒவ்வொரு டைமும் போயிட்டு ஒவ்வொரு ரைடும் பேசுவாங்க. அந்த பக்கம் யோசிப்பாங்க, இந்த பக்கம் யோசிக்கிறாங்க. அவர் நல்லா பண்ணுறாரு. அவர் கவரில் ஆட வச்சுட்டு சாகர் கார்னர் ஆக வச்சுட்டா அவர் ஒரு டிஃபென்ஸ் ஒரு இதை எடுத்துக்கிறாருங்க, லீடர்ஷிப் எடுத்து பண்ணுறாரு. இது மாதிரி ஒரு லீடர்ஷிப் தமிழ் தலைவாஸ் தேவைன்னு தோணுது. இது மாதிரி ஒரு காம்பினேஷனில் போனால் வெற்றி கிடைக்கும். ஏன்னா பெங்களூர் மொக்கையாக தான் விளையாடுறாங்க. இது என்னோட கருத்து. வெற்றி பெற நிறையா வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக விளையாடணும். இந்த போட்டி ஜெயிச்சா கூட நம்ம கரெக்டாக வந்துடலாம் 8th பொசிஷன். அது மாதிரி தமிழ் தலைவாஸ் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம்னு நம்புவோம். உங்களோட கருத்து என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.